தலைப்பு என்னன்னு சொன்னா, மனிதன் வாழக்கூடிய நேரத்துல பொது அக்கறையோட வாழணும். நான் எனக்குன்னு சொல்லி வாழாம என்ன செய்யணும், என்னோட சேர்ந்து சமுதாயமும் இருக்குன்னு சொல்லி வாழணும். அதுக்கு உதாரணமா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு பதிவு செய்கிறான். அதாவது இந்த உலகத்தையே ஆண்ட மன்னர் யாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு நபிக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், உலகம் முழுக்க ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான். எந்த நபின்னு சொல்லுங்க? அதனால தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஏதாவது பூச்சி கொட்டையை பார்த்தாக்கா சுலைமான் நபி பாத்தியா வரும். அப்படித்தானே? பூச்சி கொட்டை பார்த்தா என்ன செய்யறான், ஒரு சேவல் அறுத்து சுலைமான் நபி பாத்தியா வரும்னு சொல்லி சொல்றான். அது உண்மையிலே ஷரியத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அது இல்லை. ஏன்னா சுலைமான் நபிக்கு ஒரு காலத்துல அல்லாஹ் பவர் கொடுத்துருந்தான். எப்படி? மனிதர்கள் மேல ஆட்சி செய்யக்கூடிய சக்தி. ஜின்களையும் ஆட்சி செஞ்சாங்க, பறவை இனங்கள், விஷ ஜந்துக்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்சி செஞ்சாங்க. அதனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அப்ப அவங்க இருக்கும்போது பாம்பு தேல் எல்லாம் அவங்க சொன்னாக்க கேட்கும். காத்து என்ன செய்யும், என்னைய தூக்கிட்டு போய் பாகிஸ்தான்ல விடுன்னு சொன்னா தூக்கிட்டு போயிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி ஒரு பவர் எல்லாம் கொடுத்துருந்தான். உலகத்திலே அவங்கள மாதிரி வல்லரசு எவனுமே கிடையாது. இன்னைக்கு கண்டவெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், நான் வல்லரசுன்னு சொல்லி. ஆனா அலறான், வல்லரசுன்னு சொல்றான். இன்னொரு நாட்டுல இருந்து ஒரு பெரிய குண்டு போச்சுன்னு சொன்னா என்ன செய்யறான், அலறான். அப்ப நீ ஏன் வல்லரசுன்னு சொல்லிக்கிற? வல்லரசு சொல்றதுக்கு தகுதி இல்லையில. வல்லரசுன்னு சொல்ற ஒரு சின்ன நாடு என்ன செய்யுது, ஒரு ஏவுகணையை போடுறான், அலறாங்க. அப்புறம் என்னடா வல்லரசு? உலகத்துல இதுவரைக்கும் அவங்களுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆட்சி கொடுக்கப்படல. அவ்வளோ பெரிய ஆட்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்கள் விலங்கினங்கள் எல்லாத்து மேலேயும் பவரா இருந்தாங்க. அதனால பாம்பு தேலை எல்லாம் அவங்க சொல்றதை கேட்டாங்க. காற்று கூட அவங்க சொன்னதை கேட்டுச்சு. இப்ப அவங்க பீரியடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ நபி வந்தாங்க, கடைசியா நம்ம ரசூல்லா வந்தாங்க. ரசூல்லா தான் கடைசி வரைக்கும் நபி. இப்ப என்ன செய்யக்கூடாது, பாம்பு வந்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துவா செய்யக்கூடாது. என்ன செய்யணும், யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த பவர் கொடுத்துருந்தான். அல்லாஹ் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த பவர் கொடுத்துருந்தான். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. இப்ப யார்கிட்ட தான் கேட்கணும்? நான் சொல்லியிருக்கேன் எத்தனையோ தடவை, நம்ம தூங்கும் போது நம்ம மேல எத்தனையோ பூரானும் தேலி ஏறி போகுது, நம்ம பார்த்துக்கிட்டா இருக்கோம். நம்ம தூங்கிட்டு இருப்போம், பூரானும் தேலை ஏறி போவோம். அது நம்மளை கடிச்சிடாம பாதுகாப்பு கொடுக்குறது அல்லாஹ் தான் கொடுக்குறான். ஏறி போறது கடிச்சிட்டு போக தெரியாதா? நைட்டு படுத்தவர் காலையில இன்னார் இல்லைன்னு சொல்ல தெரியும். நைட்டு படுத்தவர் காலையில பள்ளியாசம் மைக்கில் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, அடக்கம் பண்ண வேண்டியதா. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கிறான். இவர் மௌத்தாகாம இவரை தாண்டி போகக்கூடிய விஷ ஜந்துக்கள் என்ன செய்யுது, இவரை தீண்டிராம அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். அப்ப நம்ம வீட்டுல ஏதாவது விஷ ஜந்துக்களை பார்த்தோம்னு சொன்னா என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட தான் பாதுகாப்பு கேட்கணும். ஒரு கிராமத்துல ஒரு வயசான அஜர்த்து இருந்தாராம். வயசான அஜத்துன்னு சொன்னா என்ன, அவங்களுக்கு இந்த கோழி இல்லை ஆகாது. ஒரு வயசான ஆள் இருந்திருக்காரு, 80-90 வயசுல. ஒரு ஆள் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு இங்க வாங்க அஜர்த்து, எங்க வீட்டுல சுலைமான் நபி பாத்தியா வாங்கணும். ஒரு என்னமோ பாத்தியான்னு நினைச்சு போயிட்டார். போனா இங்க கோழி கால் இருக்கு, முழு கால், தொட்டிக்கு மேல கால் இருக்கு. இவரை பாத்தியா வந்து நான் போயிட்டு வரேன். உங்களை யாரு விட்டது, இந்த காலை திண்டாதான் இந்த பாத்தியா கூடுனார். அவர் சொன்னாரா, எனக்கு வயசாச்சு, கோழிக்கறியெல்லாம் திங்கிறது இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, 10-20 வருஷம் ஆச்சு, எனக்கு கோளாறு. இப்ப திங்காட்டி எங்க வீட்டுல கோளாறு பண்ணட்டான். என்ன சொன்ன, திங்காட்டி எங்க வீட்டுல கோளாறு, திரும்ப போன பாம்பு வந்துருட்டான். அப்ப அவங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்றதுக்குள்ள இந்த அசரத்துக்கு போதும் ஆகி போய், சுலைமான் நபினா இப்படி இல்லை, பாம்பு தேல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அதுவும் கோழி தான் அறுக்கணுங்கிறது இல்லை, அந்த கோழி அசரத்து தான் திங்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இதெல்லாம் யாராவது ஒரு நனிமா மசாயில், இதெல்லாம் யாராவது நனிமா அத்தமா சொல்லி வச்சது. குர்ஆன் கிதாபுல ஹதீஸ்ல எல்லாம் கிடையாது. யாராவது ஒரு கிளவி டைம் போகாம சொல்லி வச்சது. இதெல்லாம் வெள்ளை கோழி அறுக்கணும், ஒரு கோழி அறுத்த ஒரு திங்கணும், பாத்தியா ஒரு திங்கணும், அப்பதான் பாம்பு வீட்டுக்குள்ள வராதுன்னு. நாங்க என்னத்துக்கு நிலைமை ஆறது, நாங்க என்ன நிலைமைக்கு ஆறது? ஊர்ல 50 வீடு இருக்கு, 50 வீட்டையும் பாம்பு 50 கோழி அறுத்தா என் நிலைமை என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பார்க்க நாம. கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிக்கணும். மார்க்கத்தை அறிவோட ஃபிட் பண்ணி பார்க்கணும். அதனால இதெல்லாம் எழுப்புங்க. டெய்லி இதே பொழப்பு, இதே பொழப்பு டெய்லி.
பகல பூரா துத்த வேண்டியது, இங்க வந்து தூங்க வேண்டியது. அப்ப என்ன செய்யணும், நம்மளுடைய மார்க்கத்தை அறிவோட ஃபிட் பண்ணி பார்க்கணும், அறிவோட ஃபிட் பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த மாதிரியான விஷயம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், அல்லாட்ட பாதுகாத்து வேணும், அல்லாட்ட பாதுகாத்து வேணும். இப்ப பொது விஷயம்னு சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை படையோட போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல எறும்பு புத்து, நிறைய எறும்பு கொச கொசன்னு இருக்கு. நீங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தோன்னா அந்த எறும்பு சத்தம் போட்டு சொல்லிச்சான், யா ஐவன் நமுல் உதுகுலு மசாக்கினக்கும். அது எறும்புகளுக்கு ஒரு தலைவர், அது கூட்டா தான் இருக்கும், ஒற்றுமையா தான் இருக்கும், பிரியாது. ஒரு எறும்பு தனியா போனா கூட பிடிச்சு விட்டுருவாங்க, ஒத்துமையா தான் இருக்கும். ஒரு இந்த தலைவர் சொல்றத எல்லாமே கேட்கும். இங்க மாதிரி சொல் பேச்சு கேட்காமலாம் இருக்க மாட்டேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. ஒரு தலைவர்னு நியமிக்கப்பட்டா, ஒரு அமீர் அப்படின்னு சொல்லி நியமிக்கப்பட்டா அவர் கட்டுப்படணும். ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க, கருப்பு நிற அடிமை உனக்கு தலைவராக இருந்தாலும் கட்டுப்படுறது கடமைன்னாங்க ரசூலுல்லாஹ். வேணும் ஆளு, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா இன்னைக்கு சொல்லுவான். அந்த எறும்புக்கு கட்டுப்பட்டு நடக்கும். எறும்பு சொல்லிச்சான், உதுகுலு மசாக்கினக்கும், எல்லாம் உங்களுடைய வீடுகளுக்குள்ள போயிருங்க, சுலைமான் வர்றார், அவருடைய குதிரையும் ஒட்டகங்களும் நம்மளை மிதிச்சு கொன்றுடக்கூடாது, எல்லாம் உள்ள நுழைஞ்சிருங்கன்னு சொல்லிச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் எல்லாமே தெரியுமே, விலங்குகளுடைய பேச்சு எல்லாமே புரியும்ல. நிப்பாட்டி சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு அந்த எறும்பை கூப்பிட்டாங்க, என்ன இப்படி சொன்னீங்க அப்படின்னு. ஆமா, நீங்க குதிரையிலையும் ஒட்டகத்திலையும் போறீங்க, மேலே பார்த்துக்கிட்டு போறீங்க, எங்களை எங்க உங்க கண்ணுக்கு தெரியும், மிதிச்சு கொண்டுட்டீங்கன்னு சொன்னா என் எண்ணத்தை நான் தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த எறும்பனுடைய செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போய் குர்ஆன்ல பதிவு செய்யலாம். இப்ப நான் சொன்ன வசனம் இருக்கு, குர்ஆன் வசனம். இந்த எறும்பு நான் மட்டும் தப்பிச்சா பரவாயில்லன்னு நினைக்காம என்ன செஞ்சு, தன்னுடைய கூட்டத்தை பூரா காப்பாற்றணும்னு சொல்லுச்சுல்ல, அந்த வாசம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போய் குர்ஆன்ல பதிவு செய்யலாம். இன்னொரு தடவை இதே மாதிரி பஞ்சம், கடுமையான பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்தா என்ன செய்வாங்க, மலைக்கு துவா செய்வாங்க. மலை பைத்து மலை தொழுது மலைக்கு துவா செய்வாங்க. நம்ம ஊர்ல செஞ்சிருக்காங்களா என்ன தெரியல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன செய்யல, கேள்விப்பட்டியா? மலை பைத்து எப்படி படிப்பாங்க, கூட்டமா போய் அந்த ஆத்து ஓரத்துல அல்லது கம்மா ஓரத்துல நின்று மலை பைத்து படிச்சு துவா செய்வாங்க. அன்னைக்கே மழை வந்துடும். நான் பார்த்துருக்கேன். நாம் துவா செஞ்சோம், 3 மணிக்கு துவா செஞ்சோம், மகரிபுக்கெல்லாம் மழை வந்துச்சு ஒரு ஊர்ல, கண்ணால நம்ம பார்த்தோம். அது மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பஞ்சம் வந்துச்சு, மலைக்காக எல்லாரும் துவா செய்ய போறாங்க. அங்கே ஒரு எறும்பு என்ன செய்யுது, மல்லாக்க படுத்துக்கிட்டு காலை நாளையும் மேலே தூக்கிட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யுது, யா அல்லாஹ், நாங்களும் உன்னுடைய படைப்பு, எங்களுக்கும் மலையை போய் வை அப்படின்னு சொல்லிச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, வாங்க வாங்க, நம்மளுக்கு வேலை இல்லை, அந்த எறும்புடைய துவா அல்லாஹ் மழை பெய்ய வச்சிருவானா. அப்ப எந்த ஒரு உயிரினத்தையும் என்ன செய்யக்கூடாது, மட்டமா நினைக்கக்கூடாது. எறும்பு கேட்ட துவா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது கேட்ட துவால அல்லாஹ் மழையை பெய்ய வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த எறும்பின் மூலமா நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன, நான் மட்டும் நல்லா இருந்தா நினைக்க கூடாது, என்ன செய்யணும், என்னோடு எல்லாரையும் சேர்ந்து நினைக்கணும். 3 மணிக்கு ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுகிறார். தஹஜ்ஜுத் தொழும்போது என்ன செய்வாரு, துவா செய்வார், யா அல்லாஹ் உலக முஸ்லிம்களை பாதுகாத்துரு, உலக முஸ்லிம்களுக்கு நல்லது கொடு அப்படின்னு எல்லாருக்கும் துவா செய்வார். அப்பதான் அவருடைய துவா பவர். நான் மட்டும் தானே தொழுகிறேன், யா அல்லாஹ் என்னைய மட்டும் வாழ வை, ஏத்தாப்புல கடை வச்சிருக்கவன நாசம் வாங்கிரு அப்படின்னு துவா செஞ்சானா இவன் துவா கூடாது. அப்படிங்க, எனக்கு ஏத்தாப்புல கடை வச்சிருக்கான்ல அவனை நாசமாக்கிருன்னு ஒருத்தன் துவா செஞ்சான், இவன் துவாவே கூடாதுங்கிறான். இவன் துவாவே கூடாதான். என்ன செய்யணும், என்னோடு எல்லாரையும் சேர்த்து நினைக்கணும், அப்பதான் என்னுடைய துவா கூடுங்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கணும். அப்படிப்பட்ட எண்ணத்தோட நம்ம வாழணும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா துனூபனா கதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.